ஹை டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நிஃப்டி 50 அனலைசிஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஒரே ஒரு நபர் மட்டும் எல்லா வீடியோவும் ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு, நிஃப்டி 50 அனலைசிஸ் போடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திட்ட ஒரு 30 கமெண்ட் அவரே இருக்கும், ஏன் அவருக்காக ஒரு வீடியோ பண்ணக்கூடாதுன்னாங்க. ஸோ திஸ் வீடியோ டெடிகேட்டட் டு திஸ் பர்சன், ஓகேங்களா? ஸோ அவருக்காக நான் இந்த வீடியோவை வந்து டெடிகேட் பண்ணணும். ஸோ ஏன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோங்கிற ஒரே ரீசனுக்காக தான். அப்போ 30 கமெண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி வரும். ஸோ எலெக்ஷன் டைம், ஸோ மார்க்கெட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்டையும் கிரியேட் பண்ணுச்சு, பாசிட்டிவ் இம்பேக்டையும் கிரியேட் பண்ணுச்சு. ஆக்சுவலி மார்க்கெட்டோட இந்த மாதிரி மொமெண்டம் நடக்கும்போது நான் மேக்ஸிமம் என்ன பண்ண சொல்லுவேன்னா, ட்ரேட் பண்ணாத அவாய்ட் பண்ணுங்க தான் சொல்லுவேன். நான் கொடுக்குற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நான் வீடியோ கண்டென்ட்டுக்காக நான் ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்து அது ஃபெயிலியர் ஆகிறதுல நான் உடன்பாடே பண்ண மாட்டேன். மார்க்கெட்டு என்ன சொல்ல வருது, என்னெல்லாம் தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் இது இப்போ வந்து அனலைசிஸ் கொடுக்குறாங்க, ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, யாரும் ஒருத்தவங்க ரியாலிட்டி அப்டேட் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நோன்னு தான் சொன்னேன். பட் நான் கொடுத்த போன நிஃப்டி 50 அனலைசிஸும் இப்போ நான் கொடுக்க போகிற நிஃப்டி 50 அனலைசிஸுமே ஒரு பெஸ்டான அனலைசிஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் போன டைம் சொன்னது என்னன்னா, இந்த இடத்துல அப்படியே நான் டெலிட்லாம் பண்ணலை. போன டைம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும், அதாவது இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணானா மார்க்கெட் மேலே போகும், அது வரைக்கும் இந்த ஜோனுக்கு வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யாரோ மார்க் போட்டு வச்சிருக்கேன், மேலே போட்டுருக்கேன் யாரோ மார்க். ஸோ அந்த ஜோனுக்கு வந்துட்டு ரெட் ஜோனுக்கு வந்துட்டு எனக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு, நான் கை வைக்க மாட்டேன், 23,300 வரைக்குமே போயிருக்கு. அப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் லெவல் இப்படி தான் இருக்கணும். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா அது ப்ராப்பராக இருக்கணுங்கிறத நான் எப்போவுமே வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னை நம்பி என் வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபருமே லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனா என்னோட ப்ரெடிக்ஷனை 100% நம்பாதீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி யாராவது இங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை வச்சு ப்ரொமோஷனாக பண்ணணும்னு நினைப்பாங்க. தவிர என்ன நம்பினவங்க ப்ராஃபிட் ஆகணும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப்போ ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எத்திக்ஸோ கிடைச்சா மட்டும்தான் நான் கொடுப்பேனே தவிர எல்லா சமயத்துலையும் நான் ட்ரேட் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும், எல்லா சமயத்துலையும் நான் வந்து ப்ராஃபிட்டை காமிக்கணும், எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணணும், இட்ஸ் நாட் குட். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, இது வந்து குட்டான ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறதான் நான் எப்பவுமே இந்த இடத்துல முன் வைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் கோல்டு கொடுப்பேன், நிஃப்டி 50 கொடுப்பேன், பேங்க் நிஃப்டி கொடுப்பேன். அப்போ நான் என்னோட டீச் பண்ணுற வீடியோஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நியூ சீரீஸ், ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீடியோ சீரீஸ் சூப்பராக நம்ம போயிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக கொடுப்போம். ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டாக கொடுத்துட்டோம். அதை தாண்டி எனக்கு இன்னும் கையை பிடிச்சி சொல்லிட்டு வேணும், இன்டெப்டாக அனலைஸ் பண்ணணும், ஒரு நல்ல நான் ட்ரேடர், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரேடிங்ஸை ஜாயின் பண்ணால் போதும். வல்கட்டாயம் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டோம். ஏன்னா we have teached with more than 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீச் பண்ணியாச்சு. இனிமே எங்களோட கோல் என்னன்னா, அவங்கள அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், நம்மளோட ஃபண்டடு காம்படிஷனாக இருக்கணும், ஃபண்டடு ப்ரோக்ராம் இருக்கணும், அதில் வந்து அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ண வச்சு நான் அவங்களை ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுல எங்களோட டீம் முன்வாங்க. இதை தாண்டி நீங்களும் எங்கள் டீமில் ஒரு மெம்பர் ஆகி நல்லா ப்ராஃபிட்டாக பண்ணணும். அதே டைம் எனக்கு ஃபண்டடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஃபண்டு இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக என் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் வெறும் ஃபண்டடுக்காக கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் தரது கிடையாது. ஏன்னா வெளியில நீங்க கேட்கலாம், நிறைய ஃபண்டட் கம்பெனிஸ் ஃபண்டட் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டால் நீங்க தாராளமாக பே பண்ணி ஃபண்டட் வாங்குங்க. ஆனால் எங்களுடைய ஃபண்டட் ப்ரோக்ராமுக்கும் வெளியில கொடுக்குற ஃபண்டட் ப்ரோக்ராமுக்கும் டிஃபரன்ஸ் நிறையா இருக்கும். என்னன்னா வெளியில கொடுக்குற ஃபண்டட் கம்பெனிஸ் எல்லாமே உங்களை எப்படிதான் ஃபெயில் பண்ண வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க. பட் நாங்கள் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் என்ன, பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணணும், ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா ஸோ அதிகமாக மாற்றுறது ஒரு பிகினர் ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா $100 வச்சு ஒரு 10,000 மணியை வச்சு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி $10,000 அக்கௌண்ட் வச்சு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்? புரியுதா? என்கிட்ட $10,000 பணம் இருக்கு, அதை வச்சு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா உங்களால் எப்படி $10,000 அக்கௌண்ட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுதான் அவங்களோட விஷயமே. ஸோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு தெரியும்.
ஏன்னா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருமே ஃபண்டட் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிற எத்திக்ஸை தெளிவாக தெரிஞ்சுதான் உள்ள இருவாங்க. ஆனால் பிகினர் ட்ரேடர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ என்ன பெரிய கேபிட்டல் இருந்தால் எனக்கு இவ்வளோ எடுத்தாலே போனா அவன் எஸ். ஆனால் அதை எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண? ஏன்னா அவங்கள வேலை எல்லாமே உங்களை ஃபெயில் பண்ண வச்சு அவங்க என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கமே. ஸோ ஏன்னா நீங்க ஃபெயில் ஆனாதான் நீங்க கட்டின ஃபீஸை அவங்க கலெக்ட் பண்ண முடியும். ஃபெயில் ஆகல பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் செப்பரேட் வீடியோ எப்படி ஃபண்டட் கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ ஸோ நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண அந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால வந்து 3G ப்ரோக்ராமையும் மற்ற கம்பெனிஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு 3G ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா லெவரேஜ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மனிதனோட மைண்ட் செட்டே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நீங்க அடிச்சு என்ன சொல்லுங்களேன் ப்ரோ, நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யானைக்கே அடி சேர்க்கிற மாதிரி சில சமயம் எனக்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடி சேர்க்கும். நான் ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் 2% சேர்த்து வச்சு பெரிய ரிஸ்க் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்குமே வரும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் 1:10 லிவரேஜ் தான் நாங்கள் கொடுப்போம். உங்களால 1% தான் ரிஸ்க் எடுக்க முடியும். உங்களால இத்தனை லாட் சைஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா நீங்க அதுல ப்ரோக்ராம்ல பாஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டா நீங்க டெலிவர் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிராவல் பண்ணோம். ஸோ வெளியில வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் வேஸ்ட், எஸ்எம்சினா பெஸ்ட். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல போகக்கூடிய மிகப்பெரிய விஷயமே இதுதான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன், எஸ்எம்சியே ஒரு மிட்டு தான். அதை பத்தின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எஸ்எம்சியோட மிட்டை உங்களுக்காக நான் வந்து இங்க வந்து ரிவீல் பண்றேன். பட் நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான். ஓகேவா? வெல் சூப்பர். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க வெயிட் பண்ணி பார்த்தது இந்த ஒரு கான்செப்டுக்காக தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் எந்த ஒரு அனலைசிஸோ பிளானோ நான் பண்ணல. உங்க முன்னாடி நான் எப்படி அனலைசிஸ் பண்ண போறேன், என்ன மாதிரிலாம் அனலைசிஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோ சொல்றேன். லெட்ஸ் கம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேஜர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தாங்க பண்ணுவேன். ஏன்னா நான் இதுக்கு நான் மேஜர் அனாலிசிஸ் பண்ணலை. ஸோ அதனால மேஜர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இந்த இடத்துல இல்லை. ஸோ மார்க்கெட்டு தெளிவாக என்ன தெரியுதுன்னா அப் ட்ரெண்டை மட்டும்தான் என்ன பண்ணுது, டிசர்வ் பண்ணி காமிக்குது. அப்போ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் அப்படிதான் ஆகப்படுது. ஃபண்டமெண்டலாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னா இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் சேர்ந்ததான் நிஃப்டி 50. ஒரு கம்பெனி ஃபெயில் ஆனாலோ 2 கம்பெனி ஃபெயில் ஆனாலோ இல்ல 10 கம்பெனி ஃபெயில் ஆனாலுமே இது ஒரு பெரிய அஃபெக்ஷன் நடக்குமான்னு கேட்டா இல்லை. ஸோ நிஃப்டி 50ல இருக்கிற மினிமம் ஒரு 30 கம்பெனியாவது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை பாஸ் பண்ணானா இந்த அளவுக்காவது ஒரு சின்ன ட்ராப்பாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போடுறாங்க. ஸோ நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன பண்றாங்க, ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் பையிங்காங்க. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா பையிங்கான ப்ராபபிலிட்டி வந்தா பை எடுங்க. ஆப்ஷன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் மட்டும் போங்க, ஆப்ஷன் செல்லிங் வேணாம். நல்ல ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லிங்ல எடுக்க முடியும்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப நான் அதை தெளிவாக சொல்லுவேன். ஸோ எப்பப்பெல்லாம் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்பப்பெல்லாம் பை பண்ணுறதுக்கு பண்ணுங்க. ஸோ மேலே போயிட்டு ஹையில் போயிட்டு பை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் இட். ஓகே. ஸோ நிறைய பேர் நினைக்கல என்னடா இவன் மொக்க போடுறான் அப்படின்ட்டு. ஸோ தெரிஞ்ச விஷயத்தே தெரியல, தெரியாதவங்களும் இதை பார்க்கும்போது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ மார்க்கெட்டை நான் பார்க்கும்போது மார்க்கெட் எனக்கு தெளிவாக தெரியுது. மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்டு. எனக்கு அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணினா நான் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நான் ட்ரெண்டை ஃபைன் பண்ணுவேனே தவிர மற்றபடி ஃபைன் பண்ண மாட்டேன். ஸோ லெட்ஸ் இட். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லோவா கண்டுபிடிக்கிறேன். ஸோ லோ மீன்ஸ் என்னுடைய சப்போர்ட் லெவல். இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டு கீழே வரப்போறது இல்லை. அப்படிங்கிறப்போ என்னுடைய மந்த்லி லோ லெவலை நான் இந்த இடத்துல மார்க் அவுட் பண்றேன். ஸோ என்னோட லோவை நான் மார்க் பண்றேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மைனர் லெவல் தான், இட்ஸ் நாட் ஏ மேஜர். பட் மந்த்லியில இருக்கிறதுனால இதை தாண்டாதது வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கீழே வரப்போகுது இல்லை. ஸோ அதனால இப்படிக்கு எது நியரா இருக்கோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் நியர் லெவல். ஓகேவா? ஓகே.
இப்போ இந்த இடத்துல இருந்து மொமெண்டம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா இந்த இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும், ரைட்டா? இந்த கரெக்ஷன் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டர்னல் டைம் ஃப்ரேம் போவேன். ஸோ நான் வீக்லிக்கு போனேன். ஸோ நான் வீக்லிக்கு போயிட்டேன். டபுள் இந்த ஸ்டோக் வந்து ஆக்சுவலி எலெக்ஷன் டைம்ல நடந்த ஸ்டோக்கு. ஆக்சுவலி எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் நெகட்டிவா இருந்துச்சு, மறுநாள் பாசிட்டிவா போச்சு. ஸோ அது ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லிட்டுனா நம்ம மேக்சிமம் இந்த இடத்துல எதுவுமே பண்ணல. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவை பிரேக் பண்ண விடலைங்க. ஆக்சுவலி அது எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளியர் சப்போர்ட் லோ லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த லோ உடைச்சு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. அப்போ டிராவல் ஆன பார்ட்டை வந்து நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதாவது 21,160 வந்து என்னோட டிராவல் பார்ட்டா நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஏரியாவை மார்க்கெட் என்ன பண்ண விடல அப்படின்னா டாமினேட் பண்ண விடல, ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கீ லெவலாகவும் இருந்திருக்கு. நான் இந்த இடத்த நான் ஃபர்ஸ்ட் மார்க் அவுட் பண்றேன். இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி தான் மார்க்கெட் இவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால இதை நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இந்த மூமெண்ட் நம்ம இம்பல்ஸா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் எப்ப கீழே விழும்னா இந்த இடத்த உடைச்சானா இந்த மொமெண்டமுக்கு இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கும். ஏன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல ஸ்விங் ஆனதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இம்பல்ஸ் ரீடெஸ்ட் மார்க்கெட்டோட இம்பல்ஸ். ஸோ அப்போ எனக்கு இதுவுமே என்ன ஸ்விங் லோ, ரைட்டா? அப்போ நான் இந்த ஸ்விங் லோவை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட்டு கீழே விழும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்வீப் ஆனோன்னா என்ன நடந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சாரி, ப்ராப்பர் கரெக்ஷன் எங்க கொடுத்துருக்கான்னு பார்த்தா இவ்வளவு தூரம் போன மார்க்கெட் இங்க கொடுத்துருக்கு. எஸ் பட் cannot giving எனி ப்ராப்பர் கரெக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுக்கல. ஸோ கரெக்ஷனோட ரிசல்ட் தான் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்த நான் ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணிக்கிறேன் இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இதை உடைச்சாதான் நெக்ஸ்ட் என்ன செனரியோ நடக்குங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியுமே தவிர இந்த லெவலை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட்டு என்ன நடக்குதுன்னு நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் எடுத்து வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ஃபைனலி இந்த இடத்துல ரியாக்ட் ஆனதுக்கான ரீசனை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இங்கேருந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன் போகுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் மந்த்லியோட லோ லெவலாம் நம்ம கன்சிடர் பண்ணிடணும். ஒரு அப் ட்ரெண்ட் லைனுமே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அப் ட்ரெண்ட் லைன்ல இங்க லிக்விடிட்டி இருக்கு, இங்க லிக்விடிட்டி இருக்கு, கலெக்ட் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் மேஜர் அனாலிசிஸ் சொல்றேன் அப்படின்னா ஒரு மேஜர் இம்பல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும். கரெக்ஷன் கொடுக்காம அப்படியே மார்க்கெட் மேலே போயிடுமா? இல்லை. ஸோ கண்டிப்பா மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பையர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நிறைய டைம் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுறேன். ஸோ ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். இந்த மூமெண்டம் கண்டிப்பா இதை நீங்க வந்துட்டு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டெய்லியில பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு செனரியோ நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா 4 ஹவர்ஸ்ல என்ன இருக்கும், இன்டர்னலா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா? இதெல்லாம் கண்டிப்பா என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ணவே முடியும். சி இங்க இந்த மொமெண்டம்ல இன்டர்னலா இப்ப ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சி நல்லா புரிஞ்சுங்க, இந்த மொமெண்டம்ல ஸ்ட்ரக்சரே இல்லாம ஒரு ரேலியா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கேப்சரிங் எங்க இருக்கும் நம்ம டிசைட் பண்ணுவோம், ஸ்விங்கோடைய லோ. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா டிராப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரேலினா ஒரே மொமெண்டம் ரேலியா இருக்கட்டும், சிங்கிள் மொமெண்டம் டிராப்பா இருக்கட்டும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கரெக்ஷனோ ஒரு ப்ராப்பரான இதோ இல்லாம இந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விங் லோக்கு பார்ப்போமே தவிர அதர்வைஸ் ப்ராப்பரா என்ன பண்ணும், கரெக்ஷன் இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ்கைட் பண்றாங்க. அதாவது என்னன்னா இங்க லிக்விடிட்டி இருக்கு, கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவான், இந்த லிக்விடிட்டியா இங்க எடுத்துட்டான், இந்த லிக்விடிட்டியா இங்க எடுத்துட்டான் அப்படிம்பாங்க. சி லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள். அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு ஒருத்தான் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இங்க இருக்கான், ஓகே இங்க லிக்விடிட்டி இருக்கான்னா ஏன் அவன் இப்படி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்க கூடாதா? ஏன் கலெக்ட் பண்ண கீழே வருவானா ஒன்றும் இல்லை.
இது ஒரு மேஜரான ட்ரெண்டா இருக்குமா, என்ன இருக்கும், மேஜரான ட்ரெண்டா இருக்கும். இதுக்கு வந்துட்டு இப்படி போவோம். ஆனா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டானே, ஏன் இந்த லிக்விடிட்டி எடுக்கலையே அது சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுக்கு பதில் யாருக்குமே இருக்கு. ஸோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளா திங்க் பண்ணிக்கிறதா, நம்மளே இவ்வளவு திங்க் பண்ணும் போது இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் என்னெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லிட்டோமா, உங்க ஃபேமிலிலேயே யார்ட்டையாவது உங்க போனை கொடுத்து என் பாஸ்வேர்டை கண்டுபிடின்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருமே ஈஸியான பாஸ்வேர்ட் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா பாஸ்வேர்ட் ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 தான் வச்சிருப்பீங்க, இதுதான் வச்சிருப்பீங்க. உங்க ஃபேமிலியில கூட ஈஸியா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவ்வளோ அமௌண்ட் போட்டவன் எவ்வளவோ யோசிப்பாங்க. நம்ம இவ்வளோ யோசிக்கணுமே, அவன் சிம்பிளா சொல்லுவான் நான் ஸ்விங்கிலோல வந்தானே கேப்சர் பண்ணிட்டு. நீங்க நல்லா மார்க்கெட்டை எடுத்து பாருங்க, அழகா கலெக்ஷன் கொடுத்தா போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரேட் எடுக்காதீங்க. நல்லா பாருங்க, நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளோட 608 லெவல எத்தனை டாப் நடக்கும். ஐயோ லிக்விடிட்டி வச்சுட்டு போயிருக்கான், லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வருவான்னு சொல்லிட்டு இந்த 608 பிரேக் பண்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். அது ஏன்னு நமக்கு தெரியும். நம்ம ஏன் நம்ம பிரேக் பண்ணா என்ன பண்ணணும், என்ன எடுக்கணும் அப்படிங்க நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் லெவல்ல வந்தா ஒரு பை எடுங்க, மார்க்கெட் மேல போயிடும். ஆனா நமக்கு தெரியும் டிஸ்கவுண்ட் லெவல்ல வந்துட்டு மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுவான், லோக்கு லெவல் வருது. ஏன் இந்த லோக்கு வருவான், எதுக்காக இந்த லோக்கு வருவான், மேஜரா என்ன சொல்ல வருது, எதுக்காக சொல்ல வருது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த கான்செப்டை பத்தி சொல்றது, அந்த கான்செப்டை பத்தி இல்லை. நம்ம திங்க் பண்றதுனா ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கணும், கான்செப்ட்ஸா இருக்கணும். நம்ம திங்க் பண்றதுனா மார்க்கெட்டை கொஞ்சம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க மிட்டு பக்கம் நோக்கி போகாதீங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வேலைக்கு நம்ம வருவோம். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம தெளிவா பாருங்க. நம்ம இப்ப இதை புரிச்சாச்சு, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்றதுக்கு ஸ்விங்கிலோ வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், ட்ரெண்ட் லைன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங்கிலோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். எல்லாமே ஓகே, எல்லாமே இட்ஸ் எனஃப். ஆனா இப்ப மார்க்கெட் இப்ப எங்க நிக்குது, மேல நிக்குது, ரைட்டா? இப்ப என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் செனரியோ அப்படிங்கும் போது டெல்லிக்கு போயிட்டான். ஆக்சுவலி இந்த 21,291 அப்படிங்கிறது என்ன லெவல், டெய்லி லோவா? அப்ப இந்த டெய்லி லோ டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா பை தான், ஃபண்டமெண்டலாவும் என்ன பை தான். அப்போ நான் டெய்லியில ப்ராபபிலிட்டிக்காக வெயிட் பண்ண வேண்டியது ஒன்று இந்த ஸ்விங் லோ, அப்படி இல்லாட்டி ரீடேஸ்மெண்ட் ஏரியா. அதுதான் ஒன்று ரீடேஸ்ட்ல வெயிட் பண்ணுவோம், இல்லாட்டி ஸ்விங் லோல வெயிட் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஸ்விங் லோவுமே இங்க டச் அவுட் கொடுக்குது. ஸ்விங் லோவும் ட்ரெண்ட் லைன்ல செட் வச்ச மாதிரி இருக்கா? மேபி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். சென்னை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆமாவா? ஸோ இந்த சென்னை இந்த டேட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நானே சொல்லி கொடுத்துருக்கேன், காலத்தை என்னைக்குமே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. பட் ப்ராபப்ளி எத்தனை டேஸ்ல இது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூலை. ஸோ வித்தின் 20 டேஸ்ல இதுக்கான வாய்ப்பு நடக்கலாம் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த மாதிரி நடக்கணும்னா ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட், இந்த எலெக்ஷன் டைம் வந்தா மாதிரி ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் என்ன ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன மார்க்கெட் மேல போயிடுச்சு, இங்க என்ன நடக்க போகுது அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஆனா நான் ஓப்பனா சொல்ல போனோம்னா இந்த சைடு வந்து இவ்வளவு பெரிய விக்கு வச்சுட்டு போனதுக்கு வந்து நம்ம ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, செல் சைடு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்வீப் நடந்துட்டு எனக்கு விஷயம் என்ன, எலெக்ஷன் டைம்ல உங்களால ட்ரேட் எடுத்துக்க முடியுமா? ஆக்சுவலி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ல தான் வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஸோ வந்துச்சு, எலெக்ஷன் டைம் வந்துச்சு. ஆனா இந்த விக்க வச்சதுக்கான ரீசன்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் தான், இந்த லோவை டாமினேட் பண்ண முடியும், இந்த டெய்லி லோவை என்ன பண்ண முடியல, டாமினேட் பண்ண முடியல. ஸோ டாமினேட் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் இங்க ஃபிளிப்பு வச்சதுனால, ஹைஸ்ல ஃபிளிப் வச்சதுனால லோஸ் இதுதான். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், கிளியர் பண்ணிட்டு போகலாம். பட் இதுக்கு ரீடெஸ்ட் இருக்கலாம். இதுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த இம்பல்ஸ் மூமெண்டம்க்கு இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குமா இல்லையா? இந்த ஸ்ட்ரெச்சஸ் நான் கண்டுபிடிக்கணும்ல, ஆமாவா இல்லையா? ஸோ நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இது உள்ளதான் நான் வந்து என்ன பண்ணணும், ஃபுல் ஃபோக்கஸ் வித் ட்ராவலே இதுதான். ஸோ இங்க நான் இப்படி இருக்கேன்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண 4 ஹவர்ஸுக்கு போகிறேன். ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் டைம் ஃப்ரேம், அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டியில் மேஜராக பண்ண முடியாது. ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் இண்டெக்ஸாக பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஐபிலையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணனா இட்ஸ் அ குட். நான் சொல்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் தான் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுங்கம்மாங்க. வித்தின் டேல எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வித்தின் டேல என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வித்தின் இந்த டேலே ப்ராஃபிட்டே லாஸே புக் பண்ணுங்க. நிஃப்டி 50 இருக்கணும், பேங்க் நிஃப்டியாக இருக்கும். வித்தின் டேல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை புக் பண்ணுங்க. லாங் டைம் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா மறுநாள் என்ன நடக்குங்கிறத நம்மளால வந்துட்டு இன்னைக்கு நடந்ததை நான் ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். இப்போ இந்த இடத்த பார்த்தா இந்த இடத்த பார்த்தாலும் மார்க்கெட் எப்படி தான் தெரியுது, ஒரு ரேலி மாதிரி தான் தெரியுது, ரைட்டா? ஆனால் அதோட இன்டர்னல் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ்க்கு நான் போனேன். ஏன்னா எல்லா லோகமே எனக்கு இதுதான் தெரிஞ்சு போச்சு. ஆமாவே இல்லையா? இந்த லோ டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன மேலதான். இப்போ இந்த மொமெண்டமுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும்னா இன்டர்னலே எனக்கு என்ன வேணும், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 15 மினிட்டுக்கு போனேன். யா இப்போ பாருங்க, இப்போ தாங்க எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு கிளியர்டு வே. எனக்கு எப்போ கிடைச்சிருக்குன்னா இங்கே தான். ஸோ மார்க்கெட் என்னவா இருக்கு, இந்த ப்ளூ வரைஞ்சது நான் மேஜராக நான் அங்கே வரைஞ்சிருக்கேன் தெரியுமா, அதுதான் இந்த ப்ளூ பாக்ஸ். இந்த ப்ளூ ரெக்டாங்கில் நான் போட்டு வச்சிருந்தேன் மொமெண்டம் கேப்சர் பண்ணது. இப்போ இந்த மொமெண்டமுக்கு மார்க்கெட் கீழே வரணும்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெவலில் உடைக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, எதையுமே உடைக்க முடியாம மார்க்கெட் எங்கதான் தூக்கிட்டு போகுது, மேலாம் தூக்கிட்டு போகுது. பட் எப்போ கீழே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, ஸோ மேஜராகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்விங் லோஸ் வந்துட்டு 23,297. எனக்கு மார்க்கெட்டு இந்த இடத்த உடைக்கலான்னு பார்க்கணும். அதே மாதிரி மொமெண்டம் பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் அடிச்சுக்கிறது நல்லாவே தெரியுது. வெறும் பையர்ஸ், அதாவது இங்கெல்லாம் வெறும் பையர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்க பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்காங்க. பையிங்கோட வேலையும் செல்லிங்கோட வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா என்ன போட்டு நான் என்ன சொல்லுவேன், ஹைல போயிட்டு என்னைக்குமே பை பண்ணக்கூடாது, அதுவே லோல போயிட்டு என்னைக்குமே செல் பண்ணக்கூடாது. இப்போ இது ஹை ஏரியா, பை பண்ணலாமா? பை பண்ணக்கூடாது. நிக்கிறது ஹை ஏரியா, என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் இட். இப்போ நம்ம டிராவல் தெரியும், ஒன்று எங்கே வந்தால் பை எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்தால் என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிம்பிள். ஸோ இந்த இதுக்கு லோ டாமினேட் பண்ணுவோம். ஒன்று ரீடெஸ்ட் எடுத்து கூட என்ன பண்ணலாம், மேலே போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வரப்போ இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆகும் 1 மினிட்ல. கண்டிப்பாக என்ன பண்ணணும், 1 மினிட்ல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆகும், ரைட்? இங்கே இம்பேலன்ஸ் இருக்கு, இதை கிளியர் பண்ண கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், கிளியர் பண்ண வரலாம். ஆனால் இப்போ உடனே வரணுங்கிறதுக்கு அவனுக்கு கட்டாயம் இருக்கா, கேள்வி எழுதலாம். உடனே வரணுங்கிறதுக்கான கட்டாயம் இருக்கான்னு கேட்டா நோ நீட், எப்போ வேணா நடக்கலாம். ஆனால் இதை கவர் பண்ணிட்டு மேலேயும் போகலாம், கவர் பண்ண என்ன பண்ணலாம், கீழேயும் வரலாம் அப்படிங்கிறது இருக்கு, ரைட்டா? ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 2 டைப்பாக மூவ் ஆகலாம். எப்படி எப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்படி வராம இந்த இடத்துல 1 மினிட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துட்டான் அப்படின்னா, இந்த லோல வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தானா அவன் எங்கே போக ட்ரை பண்ணான், மேலே போவ ட்ரை பண்ணான். ஒன்று புரிஞ்சுக்கணும். அதே இன்னொரு சினாரியோ, கீழே வராம இந்த இடத்த உடைச்சிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்றான்னா எங்க போ ட்ரை பண்ணலாம், மேலே ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் போவீங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது, ரைட்டா? இங்கே நடந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான் மார்க்கெட்டு, டோட்டலா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட். இந்த இடத்த உடைச்சதுக்கு பண்ணாங்க, எனக்கு ஸ்விங் லோ எனக்கு இருக்கு, ஸ்விங் ஹை எனக்கு இதை உடைச்சாதான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதனால தானே இந்த இதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணேன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல. சப்போஸ் இதை உடைச்சிட்டான்னா, அதாவது இந்த 23,297 உடைச்சா நான் என்ன பண்ணுவேன், ஃபெபர் 2 எடுப்பேன், ரைட்டா? ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு நான் எடுப்பேன். கண்டிப்பா மார்க்கெட் எங்க வருது வாய்ப்பு இருக்கு, 22,400 to 22,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் எனக்கு கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும், அதாவது 23,297 உடைச்சாதான் கிடைக்கும். இப்ப என்ன பண்ண, இதை எங்க வந்து உடைக்கணும், 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். 1 மினிட்ல பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, மார்க்கெட்டுக்கு இல்லை போடு அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரைட்டா? ஸோ எனக்கு என்ன பண்ணணும், இதுல பிரேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நடந்தாலும், ஸோ இப்படி நடந்தாதான் இந்த ப்ராபபிலிட்டி. நடக்கல அப்படின்னா, ஸோ 2 ப்ராபபிலிட்டி சொன்னேன். ஒன்று உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, இன்னொன்று
இட்ஸ் கண்டினியூ டு த பைக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ மார்க்கெட் கலண்டா என்ன அந்த வே டு கோ ஃபார் பை. ஸோ இந்த மாதிரி ஹைல போயிட்டு என்னைக்குமே பை எடுக்க கூடாது. ஸோ இட்ஸ் ஏபிள் டு த ரிஸ்க். கண்டிப்பா என்ன ஆகிடல ரிஸ்க் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்தா மட்டும் பையின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி வந்தா மட்டும் பை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம மக்களுக்கு தான் அந்த தெளிவு, அந்த பொறுமை தான் நம்ம மக்கள்கிட்ட இருக்காரு. கிளாஸுக்கு வெயிட் பண்ணணும்னு சொன்னாலும் பொறுமை இருக்காது. சரி, மார்க்கெட்ல தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. சரி, அதுதான் வந்து நடக்குது. ஸோ தேவையில்லாத லாஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க வேணாம், நம்ம மேல நம்ம தலைமையில தூக்கிக்க வேணாம். ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்தா பை எடுப்பேன். இதுக்கு வந்தாதான் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் பை எடுக்கணும். இல்லையா நான் என்ன பண்ணக்கூடாது, பை எடுக்கக்கூடாது. அதே இந்த இடத்த உடைச்சிட்டா நான் பைக்கு போலாமா நினைக்கிறேன். நோ. மார்க்கெட் எங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, ரீடேஸ்மெண்ட். ஸோ ஓகே, ரீடேஸ்மெண்ட்டுக்கே வராம திருப்பி இங்கே மார்க்கெட் மேலே போடு. இந்த ஸ்விங் ஹை டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்விங் ஹையை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன செல்லு, ஸ்விங் ஹைல இருந்து ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைதான்னு பார்ப்போம். ஸோ எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றது ஈஸியாக கற்றுக்க முடியுமா கேட்டா இட்ஸ் நெவர் பாசிபிள். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 ஈஸியாக கற்றுக்கலாம். சும்மா இந்த டிராயிங்கை வச்சுலாம் கற்றுக்க முடியாது. லைவ் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த லைவ் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் உங்களுக்கு கொரிஸ் அப்படிங்கிறது வரும். அந்த கொரிஸை ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ட்ரெஜினிஸா கான்டாக்ட் பண்ணி அந்த லைவ் கொரிஸை கிளாஸஸ் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோடு வச்சு நான் சொல்லிட்டோம்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமா, கோடு வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போகலாமா? நீங்களே இவ்வளோ நாள் என்கிட்ட படிக்கிறீங்க, கோடு வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது தான் என்ன ரியாலிட்டியே வரும். ஸோ அப்போ இந்த கோடு வச்சுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஆனால் இதை வச்சு மார்க்கெட்ல நான் பார்த்த மாதிரி இட்ஸ் நாட் பார். ஏன்னா சில விஷயத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு, எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரெஜினிஸ் வந்து டீச் பண்ணணும். சிம்பிள். இப்போ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா என்ன பண்ணணும், இங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். நடந்தா பை, ரைட்டா? நடக்காம இந்த இடத்த உடைக்குது, ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டு கீழே வரும், திருப்பி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரீடெஸ்ட் எடுத்து கீழே வரும். இப்படிதான் நடக்கும். சப்போ ட்ரெண்டு கீழே தான், டெஸ்டினேஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். ஓ, டெஸ்டினேஷன் எனக்கு தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இந்த ஸ்விங் லோவில் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்னம்மா பை தானே. எது வரைக்கும் ஸ்விங் ஹை, இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். அப்போ இங்கதான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒன்லி ஃபார் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் வெயிட், ரைட்டா? அதே விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லோலன்னு மார்க்கெட் பையின்னு நம்ம சொல்றோம்ல, சப்போஸ் இந்த லோ உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் 22,400 to 22,200 வரைக்கும் செல் ஆகலாம் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் நான் என்னதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினா செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த என்ன பண்ணணும், செல் எடுக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ கிளியர் டெஸ்டினேஷன் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு செனரியோ நடந்தாதான் இந்த இடத்துல டிராவல் பண்ணணும். நடக்காதது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல டிராவல் பண்ண கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம பண்ற தப்பு சின்ன சின்ன தப்பு தான், அந்த சின்ன சின்ன தப்பை நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிட்டாலே ஈஸியா பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல லோல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்பேன், பைக் கிடைச்சா பை எடுப்பேன். அதுக்கு என்ன பண்ணணும், இன்டர்னல் டைம் உள்ள சர்ச்சை ஷிஃப்ட் பார்க்கணும். இல்லையா ரீடேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் வருதுன்னா நாங்கள் இங்கே செல் எடுக்கலாம். ரீடேஸ்மெண்ட் ஏரியாவில் நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவேன், பை எடுப்பேன். ரீடேஸ்மெண்ட் ஏரியாவையும் உடச்சிச்சுன்னா எஸ்டிம் லோ. இப்போ இதை சிம்பிளா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கு. நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா செல் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் ஆகும், இட்ஸ் கோ ஃபார் ஒன்லி பை தான். அதே இடத்துல சொன்னோம், இந்த இடத்துல ஸ்விங் லோ இது, இந்த லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ஆகலாம். ஸ்விங் லோ உடைக்காத வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், பை ஆகலாம். ஸ்விங் லோவை உடைச்சிட்டா ரீடேஸ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம், இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ 2 பிளான் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண 22,288 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் டோட்டலா எங்க வந்துடலாம், 22,400 to 200 வரைக்கும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணாதது வரைக்கும் லெட்ஸ் கோ ஃபார் பை. ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. ஆனா மேஜரா மார்க்கெட் கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு, ஏங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட கான்செப்ட்ல
ஒரு இம்பல்ஸ் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன நடக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நம்மளோட பிளான் 21,209 உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்னென்ன ஆகும், பை ஆகும். ஸோ 22,200 உடைச்சிருச்சுன்னா 21,291 வரைக்கும் செல் ஆகும். ஸோ 21,291 பை ஆகும். ஆனால் மேக்ஸிமம் நான் மேஜராக இது வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது வரைக்கும் வரணும்னா இந்த 2 சனரியும் நடக்கும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 23,297 உடைக்கணும். ஆஃப்டர் தட் 22,400 உடைக்கணும். அது வரைக்கும் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பை மேலே தான் இருக்கும். இந்த 2 இடத்தையும் உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், 21,291 வரைக்கும் வந்துட்டு அங்கேயே என்ன ஆகும், மேஜரா பை ஆகலாம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன நடக்கிற, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்தால் கூட நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா மாறும். ஸோ அப்பப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஆகணும், லெவல்ஸ் ஆகணும், அப்டேட் ஆகிட்டே தான் ஆகணுமே தவிர ஒரே இடத்துல இருக்காது. இப்போ நான் சொன்னேன், ஐயோ இது வரைக்கும் வரப்போறேன் 2 நாள் 3 நாள் கழிச்சுலாம் அந்த இடம் இருக்கு, அதுக்கேற்ற மார்க்கெட் போகும். அதுக்கு தான் உங்களை நான் என்ன பண்ண சொன்னேன்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் உடச்சிட்டா லோ, ஸ்விங் லோ, அது வரைக்கும் பை தான். ஸோ அதை தெளிவாக இருந்துக்குங்க. இப்படி கரண்ட் செனரியோல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்விங் லோவில் பார்ப்போம். அதாவது 23,297 பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி 22,400 to 200 பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா 21,291 பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ 3 இடத்தையும் உடைக்குதுங்கிறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே செல். ஃபர்ஸ்ட் 23,297 உடைச்சிருச்சு, கேண்டில் 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கெங்க செல்லிங் ப்ராபபிலிட்டி கொடுக்குமோ அங்கெல்லாம் செல்லு. எது வரைக்கும், 22,200 வரைக்கும், 400 to 200. ஏன்னா 2 லெவலுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 2 லெவலுக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் எனக்கு தெரிஞ்சு அதை உடைக்க வைக்கும். எனக்கு அது உள்ளுக்குள்ள இன்டர்நெட் செட்டஸ் இருக்குன்னா மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். அதையும் உடைச்சிட்டான் அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கே வந்துடும், 21,000 செல்லுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். அதாவது எல்லாருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டை கேப்சர் பண்ண போகிறேன், கவுண்டர் ட்ரெண்டில் கேப்சர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஸோ இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேர்ஸில் என்னென்ன அனாலிசிஸ் வேணும், என்னென்னலாம் ஸ்டாக்ஸில் சொன்னால் நல்லா இருக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம ட்ரேட் ஜீனியஸ் வீடியோ ரெடி பண்ணுவோம். ஸோ எனிவே, until then, bye bye, see you all.